Hello friends, welcome to Secret of Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு செம ஈஸியான குலாப் ஜாமுன் ரெசிபி. செம டேஸ்டியா ஒரு இன்ஸ்டன்ட்டா செய்யக்கூடிய ஒரு குலாப் ஜாமுன் ரெசிபி இது. இந்த குலாப் ஜாமுன் நம்ம எதுல செய்ய போறோம் அப்படின்னா பிரெட் வச்சு செய்ய போறோம். அழகா ஃபெயிலே ஆகாம சூப்பரா குலாப் ஜாமுன் செய்யணுமா அப்ப இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. செம ஈஸி, செம டேஸ்டியா வரும். இப்போ நம்ம வந்து பிரெட் ஸ்லைஸ் வந்துட்டு ஒரு 10 ஸ்லைஸ் எடுத்திருக்கிறேன். இது வந்துட்டு சின்ன சைஸ் பிரெட் தான், ஒயிட் பிரெட் நான் எடுத்திருக்கிறது, மில்க் பிரெட். இப்போ இதுல இருக்கிற இந்த சைட்ஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு வெட்டிடலாம். இந்த சைட்ஸை வந்துட்டு நீங்க பிரெட் க்ரம்ஸுக்கு அந்த மாதிரி எதுக்காவது யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 4 சைடுமே நம்ம வந்துட்டு வெட்டியாச்சு. இந்த மாதிரி எல்லா பிரெட்டையும் நம்ம வெட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை ஒரு மிக்சி ஜார்ல நம்ம ஓரம் கட் பண்ண பிரெட்டை வந்துட்டு போட்டு நம்ம பவுடர் மாதிரி பண்ணிக்க போறோம். எல்லா பிரெட்டையும் இந்த மாதிரி பிச்சு போட்டுருங்க. இப்போ இதை வந்துட்டு நம்ம பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா பூ மாதிரி இந்த மாதிரி பொடிச்சாச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம ஒரு பவுலுக்கு மாத்திடலாம். இப்போ இதை வந்துட்டு நம்ம பால் விட்டு இது ஒரு மாவு மாதிரி நம்ம பிணைஞ்சுக்க போறோம். இதுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஆடையோட இருக்கிற பால் எடுத்துக்கோங்க. நல்லா மேல அந்த ஆடைக்குள்ள அதோட சேர்த்து எடுத்துருக்கிறேன் நான். இது காய்ச்சாத பால் தான். காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமா விட்டு நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரே அடியா பால் ஊத்திடாதீங்க, அப்புறம் ரொம்ப தண்ணியா போச்சுன்னா பிரச்சனை. கொஞ்சம் கரெக்டா பார்த்து ஊத்தி பிணைஞ்சுக்கலாம். இப்போ இது மாதிரி ஒரு டவ் மாதிரி நம்ம பிணைஞ்சாச்சு. இப்போ இது இருக்கட்டும். இதை கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். இதுக்கு இடையில நம்ம வந்து சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரம் அடுப்புல வச்சிருக்கேன். இதுல வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கலாம். இப்போ இதுல ஒரு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. சர்க்கரை வந்துட்டு கரையட்டும். சர்க்கரை கரைஞ்சிடுச்சு. இப்படியே ஒரு அந்த பிசுக்கு பதம் வர அளவுக்கு இது வந்துட்டு கொதிக்கட்டும். ஒரு 3ல இருந்து 4 நிமிஷம் ஆகும் ரெடி ஆகிறதுக்கு பாகு. இது கூட நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்திக்கலாம். நீங்க ஏலக்காய் பொடி சேர்த்தலாம், இல்லைன்னா ரோஸ் எசன்ஸ் இருந்தா அது கூட சேர்க்கலாம். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை வந்துட்டு சேர்த்திக்கோங்க. ஏலக்காய் பொடியா இல்லைன்னா ஒரு 2 ஏலக்காவை தட்டி சேர்த்திக்கோங்க. 3ல இருந்து 4 நிமிஷம் கொதிச்சிருக்குது. இந்த அளவுக்கு ரெடியானா போதும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் வந்துட்டு உங்களுக்கு திக்காயிடும் பாகு. ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு. இப்போ நம்மளோட அந்த பிரெட் மாவு வந்துட்டு நல்லா ஊறி இருக்கும். இந்நேரத்துக்கு ரொம்ப நேரம்லாம் வைக்க தேவையில்லை. ஜஸ்ட் அந்த பாகு ரெடி ஆகிற வரைக்கும் மட்டும் வச்சிருந்தா போதும். ஒரு 5 நிமிஷம். இதுல இருந்து நமக்கு தேவையான சைஸுக்கு நம்ம வந்துட்டு ஊட்டிக்க போறோம். இது வந்து அந்த குலோப் ஜாமுன் மாதிரி, நம்மளோட நார்மல் குலோப் ஜாமுன் மாதிரி ரொம்ப உப்பி வராது. அதனால ஓரளவுக்கு நீங்க குலோப் ஜாமுனோட சைஸுக்கு கொஞ்சம் சின்னதா உருட்டலாம். இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டா நீங்க இதுக்கு நடுவுல வந்துட்டு ஒரு கிஸ்மிஸ் திராட்சை வச்சு கூட உருட்டலாம். நான் இன்னைக்கு வைக்கல, நான் இன்னைக்கு பிளெயினா தான் செய்யறேன். இந்த மாதிரி ஊட்டிக்கலாம். இந்த சைஸ்ல இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம ஊட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம எடுத்த அளவு பிரெட்ல வந்துட்டு 11 உருண்டை வந்திருக்கு நமக்கு. நான் 10 ஸ்லைஸ் யூஸ் பண்ணோம். இது வந்துட்டு ஸ்மால் சைஸ் பிரெட் தான், ரொம்ப பெரிய ஸ்லைஸ் இல்ல. இதுலயே வந்து உங்களுக்கு 11 உருண்டை கிடைச்சிருக்கு. டீப் ஃப்ரை பண்றதுக்காக எண்ணெய் சுட வச்சிருக்கேன். இப்போ இதுல நம்ம வந்து உருண்டைகளை போட்டுடலாம். மீடியம் ஹீட்ல தான் இருக்கணும். எப்போதும் குலோப் ஜாமுன் செய்யும் போது நம்ம யூஸ் பண்ற மாதிரி தான் எண்ணெய். லைட்டா இந்த மாதிரி ஃபிளிப் பண்ணி விடுங்க, இல்லைன்னா அந்த இடத்துலயே ஒட்டிக்கும் சம்டைம்ஸ். எப்போதும் ஃபர்ஸ்ட் ஒரு உருண்டை போட்டு பாருங்க, ஏதாவது பிரியுதா அந்த மாதிரி எதனா ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. பிரியிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமா மைதா மாவு மிக்ஸ் பண்ணி நீங்க பிணைஞ்சிக்கலாம் மறுபடியும். மோஸ்ட்லி வந்துட்டு பிரியாது. நீங்க கரெக்டா பால் விட்டு பிணைஞ்சிங்கன்னா. கேர்ஃபுல்லா இந்த மாதிரி டர்ன் பண்ணி விடுங்க அடுத்த சைடு. லேசா கோல்டன் கலர் வர ஆரம்பிக்குது. இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா ஈவனா கலர் வர வரைக்கும் இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்க போறோம். பாருங்க, அழகான கலர் வந்துச்சு. இப்போ இந்த கலர்ல நான் எடுக்க போறேன். உங்களுக்கு ஒருவேளை இன்னும் கொஞ்சம் கூட டார்க்கா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணி நீங்க எடுத்துடலாம். தீய விட்டுறாதீங்க. ஆனா இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் வெளியில. இப்போ ஒரு டிஷ்யூ பேப்பர் மேல வச்சிடலாம். எண்ணெய் இருந்ததுன்னா அது அப்சர்வ் ஆயிட்டோம். பாருங்க, அழகா நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த குலோப் ஜாமுனை பொரிச்சு எடுத்தாச்சு. இதை நம்ம சூடா இருக்கும் போதே இந்த ஜீராக்குள்ள நம்ம போட்டுடலாம். ஜீராவும் லைட்டா வெது வெதுன்னு இருக்கு. இப்போ அந்த மாதிரி லைட்டா வெது வெதுன்னு இருக்கும் போதே போட்டுருங்க. ஒருவேளை ஊறல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா இதை வந்து திருப்பி அடுப்புல வச்சு இப்படியே தூக்கி அடுப்புல வச்சு ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க. அந்த சூட்டுக்கு வந்துட்டு நல்லா வந்து உள்ள அப்சர்வ் ஆயிடும் இந்த ஜீரா.
இப்போ இது இப்படியே ஊறட்டும். நம்ம ஊறினதுக்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்மளோட குலோப் ஜாமுன் ஒரு 1 மணி நேரம் பக்கமா ஊறி இருக்குது. பாருங்க, பாத்தீங்கன்னாலே தெரியும், நல்லா அப்சர்வ் பண்ணி ஊறிடுச்சு சூப்பர் சாஃப்டா. இப்போ உங்களுக்கு இந்த குலோப் ஜாமுனை நான் கட் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது பிரெட்ல செஞ்சது அப்படின்னு நீங்க சொன்னாலொழியே யாருக்குமே தெரியாது. நம்ம ரெடிமேட் மிக்ஸ் வாங்கி செஞ்ச மாதிரியே சூப்பரா இருக்கும். நம்மளுடைய சூப்பரான குண்டு குண்டு குலோப் ஜாமுன் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.